எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு லக்ஷ்மிய இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க போற. லக்ஷ்மி, அப்போ நான் கிளம்புறேன். என்ன தம்பி நீ வீட்டுக்குள்ள வாப்பா. வேண்டாம் அங்கிள், நான் வந்தேன்னா மித்ரா ஃபீல் பண்ணுவா. திரும்பவும் உங்களை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. அப்படிலாம் எதுவும் கிடையாது அர்ஜுன். இப்பதான் எல்லாமே செட் ஆயிருக்கு. லக்ஷ்மி, இன்னொரு விஷயம், உன்கிட்ட சொல்லாம போலீஸை கூட்டிட்டு வந்ததுக்கு சாரி. கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்கிட்ட வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. அதனால தான் வேற வழி இல்லாம போலீஸை கூட்டிட்டு வர வேண்டியதாயிடுச்சு. நீங்களும் கூட என்ன மன்னிச்சிருங்க. நாங்க அந்த மாதிரி தப்பா நினைக்கல அர்ஜுன். எங்க லக்ஷ்மி விஷயத்துல ஒரு நல்ல நண்பனா யோசிச்சிருக்க. இவ்வளவு நாளா லக்ஷ்மிக்கு துணையா இருந்ததுக்கு நாங்க தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். லக்ஷ்மியும் ஜுன்னுவையும் நீ உன்னோட சொந்தமா பாத்துக்கிட்ட. ஆமா அர்ஜுன், நீங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஆன்ட்டி என்ன அம்மா மாதிரி பாத்துக்கிட்டாங்க. தேங்க்யூ சோ மச். இட்ஸ் ஓகே லக்ஷ்மி, டேக் கேர். பாய் ஜுன்னு. பாய் சித்தப்பா. வரேன். சரி அர்ஜுன். லக்ஷ்மி வா. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. நீ சொல்ற மாதிரி அவ நல்லவனா எதுக்கு தப்பு செய்யணும் விவேக்? அவள உன்னோட அண்ணன் எதுக்கு வேண்டான்னு சொன்னாரு? யாரு தப்பு செஞ்சாங்க, யாரு மாமாவோட மனச மாத்துனாங்கன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி பேசாத. என்னையே எதிர்த்து பேசுறியா? உன்ன ஏன் தங்கச்சியை அடிக்கிறதுக்கு நீ கை ஓங்குவியா? கையை இறக்கு. என் தங்கச்சியை அடிக்க வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நீ இப்ப ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி, நான் இந்த வீட்டோட மருமக தான், மித்ராவோட மனைவி. ஜுன்னு எங்களோட பையன். நாங்க இந்த வீட்ல இருக்க உரிமை இருக்கு. எங்களை வர வேண்டாம்னு சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் சொன்ன கேப்பியா? 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 நான் சொன்ன கேப்பியா? அப்ப நான் சொல்றேன் கேளு. நீயும் உன்னோட பையனும் என்னோட வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நாங்க எப்படி போவோம்? இது எங்களுடைய வீடு, நாங்க இங்கதான் இருப்போம். அது சரி, இவங்க கிட்ட என்ன பேச்சு மித்ரா? கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி விட்டுற. என்ன வார்த்தை சொன்ன தேவையா நீ? யார கழுத்து புடிச்சு வெளியில தள்ள சொல்ற? ஜெயதேவ் நந்தனோட பையனா? இது மித்ராவோட வீடு. மித்ராவோட பையங்கிறதால இந்த வீட்ல இவனுக்கும் உரிமை இருக்கு. மித்ரா என்னோட வாரிசுன்னா ஜுன்னு மித்ராவோட வாரிசு, நந்தன் வம்சத்தோட வாரிசு. அப்போ இவங்களை வீட்டுல தங்க வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. வீட்டோட மருமகனும் பேரனும் இங்க இல்லாம வேற எங்கடா இருப்பாங்க? இவங்க இருந்தாங்கன்னா நான் வீட்டுல இருக்க மாட்டேன். என் பேச்ச மீறி உன்னோட பையனை கூட்டிட்டு லக்ஷ்மியா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கல, இந்த நிமிஷத்துல இருந்து நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் நீ ஒவ்வொரு நாளும் அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருப்ப. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். என்னோடதும் சேம் டயலாக் தான். உன்னை நான் இந்த வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் உனக்கு ஒவ்வொரு நாளும் நரகம் தான். என்ன நீ இவ்ளோ நாளா ஒரு பக்கம் தான் பாத்திருக்க, இனி என்னோட இன்னொரு முகத்தை பாப்ப. நானும் என்னோட பையனும் இந்த வீட்டுல தான் இருக்க போறோம். கூடிய சீக்கிரம் நீ தான் இங்க இருந்து போக போற. அப்பா, அப்பா. லக்கி, அப்படின்னா நான் அனாதையாப்பா?
எனக்குன்னு யாரும் கிடையாதா? என்ன எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்து இங்க வளர்த்துட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல லக்கி. அப்ப எதுக்கு மனிஷா என்ன அனாதன்னு சொல்லி கூப்பிட்டா? ஐயோ, அவ தெரியாம சொல்லிட்டாமா. நீங்க உண்மைய சொல்லுங்கப்பா. ஜுன்னுக்கு லக்ஷ்மி அம்மா இருக்காங்க, அவனுக்கு அப்பாவா நீங்க இருக்கீங்க. எனக்குன்னு அப்பா அம்மா யாரும் இல்லையா? நான் உங்க பொண்ணே கிடையாதா? சொல்லுங்கப்பா. நான் இனிமே உங்க பொண்ணா இந்த வீட்ல இருக்க முடியாதா? என்ன ஏதாவது அனாதை ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துருவீங்களா? லக்ஷ்மி அம்மா உங்க மனைவி தானே? அவங்கள எதுக்கு வேணான்னு சொல்றீங்க? எதுக்கு அவங்கள வீட்டை விட்டு போக சொல்றீங்க? அவங்கள பத்தி பேசாத லக்கி. எதுக்காகப்பா? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது. நான் அவங்க கூட இருந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்கல்லப்பா? ஆமா, நீதான் என்னோட சந்தோஷமே. ஜுன்னுவும் லக்ஷ்மி அம்மாவும் நம்ம கூட இருந்தா நானும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன்ப்பா. பாவம்ப்பா லக்ஷ்மி அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு ஜுன்னு எனக்கு சொன்னாம்பா. ஜுன்னுடைய அம்மா எனக்கும் அம்மா தானே. நீங்க அம்மாவை திரும்ப கஷ்டப்படுத்தாதீங்கப்பா. அது இல்ல லக்கி. ப்ளீஸ் டாடி, அம்மாவும் ஜுன்னுவும் நம்ம கூடவே இருக்கட்டும்பா. அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்கப்பா. லக்கி, அவங்க இங்க இருக்க கூடாது. நான் உங்க பொண்ணா இந்த வீட்ல இருக்கேன்ல, உங்க பையனா ஜுன்னு எதுக்கு இருக்க கூடாது? எங்க 2 பேருக்கும் அம்மாவா லக்ஷ்மி அம்மா இங்க இருக்கலாம்ல. அது இல்ல லக்கி. ஜுன்னுவோட அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கு அம்மானு யாராவது இருந்தா லக்ஷ்மி அம்மா மாதிரியான அம்மா தான் இருக்கணும்னு நான் அடிக்கடி நினைப்பேன்பா. எனக்கு எப்படியாவது லக்ஷ்மி அம்மா வேணும்பா. மனிஷா வேண்டாம். மனிஷாவை விட லக்ஷ்மி அம்மா தான் என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. ஜுன்னுவும் நானும் இதே வீட்ல ஹாப்பியா இருப்போம். ப்ளீஸ் அப்பா, அவங்க 2 பேரும் இங்கே இருக்க விடுங்க. அவங்கள வேற எங்கேயும் அனுப்பிடாதீங்கப்பா.